இன்னைக்கு வரைக்கும் கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு விசாரணை மட்டும்தான் போயிட்டு இருக்கே தவிர அதற்கு ஒரு தீர்ப்போ இல்ல தீர்வோ இன்னைக்கு வரைக்கும் வரல. ஆனா அதை யாரு செஞ்சாங்கன்னு கண்டிப்பா மக்களுக்கு தெரியும். அப்படி ஒரு உண்மையை தான் இவர் எடுத்து சொல்லியிருக்காரு. பார்க்கலாம் வாங்க. செந்தில் பாலாஜி பலியாடு. அதாவது கருமானம் ஒண்ணு இருக்குல்ல, நீ அதிகாரம் இருக்கு, உங்ககிட்ட ரவுடி பயில இருக்காங்க, உங்ககிட்ட பணம் இருக்கு, என்ன அடம் போட்டீங்க மிஸ்டர் அமாவாசை. கடைசியில திமுக புத்தி உங்களுக்கு தெரியாது. செஞ்சோற்று கடன் தீர்க்கன்னு சாதிக் பாஜா குடும்பம் இன்னை வரைக்கும் போஸ்ட் ஓட்டிட்டு இருக்கு. இந்த திமுக நம்பி நடுத்தருக்கு வந்து கடைசியில செத்தே போயிட்டான். திமுக காரன் தான் ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காக அவங்க குடும்ப சண்டைக்காக மதுரையில 3 பேர்த்த கொளுத்து விட்டானுங்களே தினகரன் அலுவலகத்துல. அதெல்லாம் ஞாபகம் இல்லையா மிஸ்டர் செந்தில் பாலாஜி? இதான் பெரிய ஆளுன்னு இந்த குடும்பம் தான் அப்படியே தமிழ்நாட்டையே வந்து தாங்க போகுதுன்னு சொல்லி அப்படியே இல்லாத சீனெல்லாம் பூட்டிய கடைசியில உன்னை காட்டி கொடுக்குற முடிவுக்கு வந்துட்டாங்க இந்த கூட்டம். நீதான் பலியாடு. இப்ப கொடுமையோட விஷயம் என்னன்னா, இந்த கரூர் விவகாரத்துல மருத்துவர்களை எல்லாத்தையும் அஜய் ரஸ்தோகி அவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தும் போது இந்த அமைச்சர்கள் சொன்ன மாதிரி 7 டேபிள் 8 டேபிள் அங்க இல்ல, இருந்ததே 2 டேபிள் தான். ரெண்டாவது, நம்ம சௌரியத்துக்கு டேபிள் கொண்டாந்தெல்லாம் போட முடியாது. நீங்க போஸ்ட்மார்டம் பண்ண இடத்துக்கு போறீங்களான்னு தெரியல, நான் போயிருக்கேன், எனக்கு தெரியும். அந்த டேபிளை சுத்தி ட்ரைனேஜ் மாதிரி கட்டி டைல்ஸ் எல்லாம் ஓட்டப்பட்டிருக்கும். சும்மா மர டேபிள் தூக்கிட்டு போட்டு இருக்கிறதெல்லாம் கிடையாது. நைட்டோட நைட்டா 8 டேபிள் கொண்டாந்து போட்டு பைப் லைன் எல்லாம் செட் பண்ணி டைல்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சிருவீங்களா? அப்படி எல்லாம் போட முடியாது. 2 டேபிள் தான் இருந்திருக்கு. அஜய் ரஸ்தோகி மருத்துவர்கள்ட்ட என்ன கேட்டிருக்காருன்னா, 41 பாடி நான் கொண்டு வந்து தரேன், என்னால கொண்டு வர முடியும், நீதிமன்றத்திட்ட அனுமதி வாங்கி 41 பாடி ஜிஹெச்ல போஸ்ட்மார்டம் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கும் தமிழகம் முழுக்க, கொண்டு வந்து தரேன். இந்த 2 டேபிள்ல வச்சு 11 மணில இருந்து 4 மணிக்குள்ள நீங்க 41 பாடியை போஸ்ட்மார்டம் பண்ணி என் கண்ணு முன்னாடி காட்டுங்கன்னு கேட்டு அப்படியே டாக்டருங்க எல்லாம் தலைய தொங்க போட்டுட்டு உட்காந்துருக்காங்க.